இப்போது வேறு ஒரு பிரச்சனையை மெல்கி சந்தித்தார். பொதுவாய் ஒரு காமெண்ட்ஸ் முடியும் போது அடுத்த காமெண்ட்ஸுக்குள் நீண்ட இடைவெளிக்கு ஒரு ஆஸ்தான காவலனை எல்லை பணிக்கு போடுவதை பரந்தாமன் கையாண்டு வந்தார். அந்த பணியின் போதுதான் அந்த விபத்து ஒரு எல்லையில் வைத்து நடந்தேறியது. ஆனாலும் காவலனுக்கும் கோடிக்கணக்கான கேலக்சிகளுக்கும் இன்று வரை நெற்றி பொட்டில் அடித்தது போல் அந்த மெல்கியின் வார்த்தை ஊசலாடி கொண்டே இருக்கிறது. முடிந்தால் மகுடத்தையும் மன்னிப்பையும் பிடுங்குவோம். பிதா ஆடிப்போய்விட்டார். சுயம்புவான தான் கூட கேட்க துணியாத வார்த்தை மெல்கி வேக்கில் அதிர்ந்தது. வந்தவர்கள் அதிகாரமாய் கேட்க வந்தவர்கள், கணக்கு கேட்க வந்தவர்கள், பீடத்தை சுமந்து வந்தவர்கள், இவன் நாம் படைத்தவன் தானே என்று அதிகார துஷ்பிரயோகம் செய்ய வந்தவர்கள் ஆடிப்போய்விட்டனர். இவன் பூமிகளையும் கியாக்களையும் காமின்ஸுகளையும் உருவாக்கியவனாக இருக்கட்டும், யாருக்கு கவலை? மகுடத்தையும் மன்னிப்பையும் பிடுங்க இவன் யார்? எங்கிருந்து வந்தது இந்த வார்த்தை? மெல்கிவே என்ற கோடிக்கணக்காய் இவன் பெயரிலே நட்சத்திரங்கள் மின்னட்டும். நம் நெருப்புமால் ஒன்றுக்கு இவனின் 10 மெல்கிவேக்கள் தாங்குமா? அழுத்தி மூச்சு விட்டால் இந்த ஆணவக்காரனின் 10 மெல்கிவேக்கள் பொசுங்கிவிடும். அவசரமாய் முடிவெடுத்தனர். இதற்குள் ஜந்து பிதாக்கள் தங்கள் போராட்டத்தை துவங்க, மெல்கி வேக்கள் ஸ்தம்பிக்க, இவனை கொளுத்தி விடுவோம். அடிமை நாய்களை படைத்த இந்த மூத்த அடிமையையும் பொசுக்கி சாம்பலை நம் நெருப்பு மாலில் தூவுவோம். அந்த ஆஜானு பகவான அளவிட முடியாத உயரத்தில் உடம்பின் ஒவ்வொரு பாகமும் அணு உலை போல் ஜொலிக்க அந்த ஐவர் குழு முடிவெடுக்க கலங்காமல் நின்றார் மெல்கி. இதற்குள் பேச்சுவார்த்தைக்கென்று பிதாமகர், சுஸ்டே, மோசஸ், பரமன் போன்றோருடன் முன்னிற்க, நீங்கள் யார் அடிமைகளே என்க, நான் மெல்கியின் காவலன். இடிபோல் சிரித்தனர். திரும்பிப்பார் என்க, அவன் எந்த காலத்திலும் மனித அடிமையாய் உடலோடு கால் வைக்க முடியாத உங்கள் சூரியனை நாங்கள் வாகனமாய் பயன்படுத்துகிறோம், விலகு என்க. அவர்கள் அரணமைக்க பிதாவிற்கு செய்தி போய் ஹண்டரிலிருந்து தியானத்தில் இருந்த கொக்கிந்தா ஓடோடி வந்தார். வா கிளஜந்தே, அவர்கள் முறையிட்டனர். என்னதான் இவன் மில்லியனாய் மனிதர்களை படைத்தாலும், பிதாக்களை உருவாக்கினாலும், காவல் தலைவர்கள் என்ற கொசுக்களை உருவாக்கினாலும், கோடிக்கணக்காய் டொமினிக்குகளை உருவாக்கினாலும், விஞ்ஞானத்தில் அளவில்லா வெற்றி பெற்றாலும், இது எங்களிடம், நாங்கள் விட்டு போன இடம், எங்களுக்கு பாத்தியிடப்பட்ட இடம். ஏன், இவனே எங்களுக்கு அடிமைகளை உருவாக்கப்பட்டவன். இன்று ஒரு மாலையை நெஞ்சில் தாங்கி நிறுத்தும் ஆற்றலை கற்றுக் கொடுத்தான். ஆனாலும் நாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு, நாங்கள் கேட்கும் கணக்கிற்கு இவன் பதில் சொல்ல வேண்டும். படைத்தாயா, படைக்க உதவினாயா, படைத்தவனுக்கு உதவினாயா என்றதோடு எங்கள் தலைமையை வேறு விமர்சிக்கிறான். நாங்கள் வயதானவர்களை உயிரோடு புதைப்பவர்களாம். இவர்கள் செத்த பிறகும் அழுது கூட்டம் கூடி சகல மரியாதையோடு புதைப்பவர்களாம். எங்களுக்கும் மனிதர்களுக்கும் ஏற்றத்தாழ்வுக்கு இது ஒன்று போதுமாம். தலைமையின் மகுடத்தையே பிடுங்கும் ஆற்றலை இவர்களின் டொமினிக்குகள் எட்டி பிடிப்பார்களாம். இவன் கொளுத்தப்பட வேண்டியவன். பிதா வாதாடினார். அல்லாவோடு பேச வேண்டும் என்றார். ஏன் பிச்சையா என்றனர். இல்லை, பரிசு என்றார். டக்கென்று விரலை நீட்டி ஒரு சுண்ட விரல் நகத்தில் அந்த அல்லாவின் உருவம். அவர்கள் பரந்தாமனை பார்த்து, இந்த விஞ்ஞானமெல்லாம் உங்கள் கனவில் கூட தோன்றாது. பரந்தாமன் சிரித்து கொண்டான். பிதா அல்லாவோடு உரையாடினார், ஒளியாய் பெற்றார்.